ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எங்கள் ஊர் ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கிறேன். இங்கேருந்து நீங்கள் நம்ம ஆன்போர்ட் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா பெங்களூருக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டேரக்ட் ட்ரெயின் கிடையாது. இந்த vlog பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் ஜெர்னியாக தாங்க இருக்க போகுது. இப்போ நான் ராஜபாளையத்துலேருந்து போயிட்டு விருதுநகரில் போய்ட்டு நான் கனெக்டிங் ட்ரெயின் வந்து மாற போகிறேங்க. ஸோ இப்போ நான் ராஜபாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி பை வீக்லி எக்ஸ்பிரஸுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் ஆப்ரேட் ஆகணும். அந்த ட்ரெயினில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுது. நம்ம ட்ரெயினோட ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:55 வரும். இன்றைக்கி ஒரு ½ டிலேயில் வந்துட்டு இருக்கு. ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். சரி, வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அம்ரித் பாரத் ஸ்கீமு கீழே வந்து நல்லா ரீடெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பார்ட்டு தாங்க இது. இந்த முந்திலாம் அந்த பக்கம்லாம் எந்த பாதையுமே இருக்காது. இப்போ நல்லா வந்து பார்க்கிங்லாம் போட்டு சூப்பராக லைட்டிங் போட்டு பண்ணியிருக்காங்க. நமக்கு அங்கே தாங்க என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே வந்து நமக்கு ஏடிஎம் இருக்குங்க, இந்தியன் பேங்க் ஏடிஎம்மு. டிக்கெட் எடுத்துடலாமா? இதாங்க நம்ம ட்ரெயின் 16361 வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ். பிளாட்ஃபார்ம் 1 தான் வரும் போட்டிருக்காங்க. அப்படியே உள்ளே போகலாம். வெயிட்டிங்லாம் செம்மையாக இருக்குங்க. விருதுநகர் வரைக்கும் அன்ரிசர்வ் ஜர்னி தாங்க. அதான் ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டேன். எக்ஸ்பிரஸ் கேட்டகரி தான். 35 ரூபா டிக்கெட் ஃபேரு. நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சுங்க. நம்ம ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக தாங்க இருக்குது. இந்த ராஜபாளையம் ஸ்டேஷன் வந்து ரூல் பண்ணுறது 3 ட்ரெயினுங்க. சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட்டு, பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட்டு, கொல்லம் மெயில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளம்பி 8:30 அந்த ட்ரெயின்லாம் முடிஞ்சிருக்கும். அடுத்து வரது பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் தான். ஸோ இந்த ட்ரெயின் வந்து ராஜபாளையத்தில் கொஞ்சமாக தான் போர்டிங் இருக்கும். நம்ம பொதிகை கொல்லம் மாதிரி ரொம்ப ஓவர் போர்டிங் இருக்காது. நான் வந்து அன்ரிசர்வ்னால நமக்கு அன்ரிசர்வ் வந்து ஃப்ரண்ட்டில் தாங்க இருக்கும். ஸோ முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். இருக்காங்க, பேசஞ்சர்ஸ் இருக்காங்க போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் தாங்க. சனிக்கிழமை திங்கக்கிழமை தான் நமக்கு ராஜபாளையத்துலேருந்து விருதுநகர் போகிற ரூட்டு. ஸோ அதனால் மற்ற டேஸில் வந்து நம்ம கனெக்டிங் ட்ரெயினாக யூஸ் பண்ணலாம்னா பொதிகை எக்ஸ்பிரஸ் இல்லைனா கொல்லம் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ட்ரெயினில் போனால் விருதுநகர் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸில் போனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ½ hour மட்டும் தான் நம்ம விருதுநகரை வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் வந்து 9:37 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்துக்கிட்ட வந்துருச்சு. இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். கரெக்டாக 9:42க்கு ஸ்டேஷனுக்குள்ளே அரைவ் ஆகுதுங்க. வேப் 4 ஈரோடு. சொல்லலாம் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. ஒரு விண்டோ சீட்டாக பார்த்து பிடிச்சிட வேண்டியதான். ரொம்ப ஃப்ரீயாக தாங்க இருக்குது. இந்த ஒரு விண்டோ சீட்டை பார்த்து உட்காந்துட வேண்டியதான். விண்டோ சீட்டாக பார்த்து உட்காந்துட்டாங்க. அன்ரிசர்வ்லாம் காலியாக தாங்க இருக்குது. நமக்கு இங்கேருந்து விருதுநகர் வந்து ஒரு 53 கிலோமீட்டருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா இடையில நம்ம வந்து 2 மேஜர் ஸ்டாப் வந்து ஸ்கிப் பண்ணுறோங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர், திருத்தங்களை வந்து ஸ்கிப் பண்ணுறோம். சிவகாசி வந்து நமக்கு ஸ்டாப் இருக்குது.
இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டதுமே எப்பயுமே ஒரு பெரிய கார் வருங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சிவகாசி தாண்டி போய்கிட்டு இருக்கோம். திருத்தங்கல் ஸ்கிப்பிங் பார்த்துருப்பீங்க. மாசான ஹாங் கொடுத்து வந்து ஸ்கிப் பண்ணாங்க. எனக்கு என்ன ஒன்றுனா நமக்கு இப்போ பெங்களூர் போகிறோமா, இப்போ தென்காசியிலேருந்து பெங்களூர் போனால் திருநெல்வேலி போய் மாறிப்பாங்க. இப்போ ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி இந்த சைடு இருக்கிற மக்கள் பெங்களூர் போகணும்னா அதை ட்ரெயினில் போகணும்னா விருதுநகர் ஜங்ஷன் மாறி தாங்க போகணும். ஸோ யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, ரயில்வே அஃபீஷியல்ஸு ப்ளஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நமக்கு தென்காசி ராஜபாளையத்துலேருந்து டேரெக்டாக நமக்கு பெங்களூருக்கு ட்ரெயின் விட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன்முட்டை இடுற வாத்துங்க. ஸோ இங்கே எத்தனை ட்ரெயின் விட்டாலும் எல்லாமே நல்லா நிறைஞ்சிட்டு போகும். ரயில்வேக்கும் நல்லா ரெவன்யூ வரும். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. பத்து 34 விருதுநகர் ஜங்ஷன். விருதுநகர் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. விருதுநகர் ஜங்ஷன் 20 மினிட்ஸ் டிலேவோட நம்ம ரீச் ஆகிட்டாங்க. 10:15 10:35 வந்துட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, இன்னொரு கனெக்டிங் ட்ரெயின் வந்து நமக்கு தூத்துக்குடி டு மைசூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து நம்ம ராஜபாளையத்தில் வந்து ஈவினிங் 5 மணிக்கு நமக்கு குருவாயூர் டு மதுரை எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதில் ஏறினீங்கன்னா இந்த ட்ரெயின் அந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து நமக்கு ஒரு 6-6:30 கிட்ட வரும். திரும்ப 7:15 வந்து நமக்கு அந்த மைசூர் வண்டி இருக்குது. அது ஒரு கனெக்டிங் ஆப்ஷனு. நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. வேளாங்கண்ணி கிளம்பிடுச்சு. டடா. விருதுநகருக்கு வந்தால் நம்ம குட்டி ஜேர்னி வந்து முடிஞ்சிருச்சுங்க. இங்கேருந்து நம்மளோட கனெக்டிங் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆமாங்க, பெங்களூருக்கு வந்து எந்த ட்ரெயினை ட்ராவல் பண்ண போகிறேன்னா, நாகர்கோவில் ஜங்ஷன் டு எஸ்எம்பிடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். நம்ம ட்ரெயின் டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு நம்ம விருதுநகர் வருங்க. கொஞ்சம் டிலேயில் வந்துட்டு இருக்க ஒரு 11:20 11:25 கிட்ட வந்து விருதுநகர் வருங்க. விருதுநகர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தாங்க ஒரு இன்ட்ரோவே கொடுக்குறேன். நிறைய தடவை கிராஸ் பண்ணி போயிருப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன். என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து படித்தது எல்லாமே இங்கே தான். 2004லேருந்து 2015 வரைக்கும் 6ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் ஃபைனல் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விருதுநகர் தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ விருதுநகர் தான் என்னை வந்து வளர்த்த ஊர்.
வளர்த்த ஊரையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இதுதாங்க எங்கள் அம்மாவோட ஊரும் இதுதான். பட் எங்கள் அப்பாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜபாளையத்துக்கிட்ட முகவூர். இன்னொன்று என்ன, எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வேலையை முடிச்சுட்டு வர்றப்ப நான் இங்கே வந்து தான் கூப்பிட்டு வருவேன். பட் வந்து இப்போ எங்கள் அப்பா இல்லை. ஸோ ஓகேங்க, ஸோ கொஞ்சம் எமோஷன் ஆயிடுவேன் அப்படி பேசினோம்னா. சரிங்க, உள்ளே போய்ட்டு நம்ம ஆன்போர்ட் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. சூப்பராக கட்டியிருக்காங்க விருதுநகர் ஸ்டேஷனு. இதுதான் இந்த பக்கம்லாம் ஒரே பொட்டல் காராக இருக்கும், நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க, இந்த இடத்துல தான் எங்கள் அப்பா வந்து கூப்பிட வருவேன். நான் இங்கே முன்னாடியே வந்து நின்றுவேன். அந்த பேசஞ்சர் ட்ரெயினுக்கு வருவாங்க, இந்த 5 மணி ஒரு ட்ரெயின் சொன்னேன்ல ராஜபாளையத்தில், அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ முடிச்சு இங்கே தான் வந்து நான் கூப்பிட வருவேன். ஸோ அதெல்லாம் ஒரு மெமண்ட்ஸுங்க. அப்புறம் இங்கே SBI ATM இருக்குது, இதெல்லாம் உள்ளே போகலாம். நம்ம ட்ரெயின் வந்து ரோ நம்பர் 2ல் இருக்குது, 17236 நாகர்கோவில் டு SMVT பெங்களூரு, பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. ஸோ அங்கே அப்படியே உள்ளே போகலாங்க. இங்கேயே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, அதுலேயே உள்ளே போய்ட்டு வருவாங்க. பட் இங்கேயே நமக்கு ஓப்பன் ஸ்பேஸாக தாங்க இருக்குது. ஸோ எப்போயுமே பிளாட்ஃபார்ம் மாறும்போது மேலே ஏறி இந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. இடையில யாரும் கிராஸ் பண்ணி தான் போகாதீங்க. ஈஸி வராருங்க, ரியல் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். கரெக்டாக 11 மணிக்கு வருது. பிசி கிளம்பிட்டார். அடுத்து நம்ம ட்ரெயின் தான். இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். ஸ்டேஷனே ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பேசலாலுமே சத்தம் கேட்டுருமோன்னு பார்க்க வேண்டியிருக்கேன். ஏன்னா 2-3 RPF வந்து ஃபுல் ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க. ஸோ நம்ம நின்று அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி ஏதோ வேணாம், நம்ம வர அமைதியாக உட்காந்துருக்கு. ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் தான் டிலே. ட்ரெயின் வர்ற வரைக்கும் வர மாட்டாங்க, வந்தது 6 மணி நேரத்தில் குறுக்க வந்துருவாங்க. தேடாசி தாங்க புக் பண்ணியிருக்கேன். சில்லுன்னு இருக்குது. வண்டி கொஞ்சம் காலியாக தாங்க இருக்குது. ஏன்னா மதுரையில் தான் எல்லாமே புக் ஆகும்னு நினைக்கிறேன். பெங்களூரை நோக்கி நமது பயணம் வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11:15 வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு டக்குன்னு கிளம்பிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் தேர்ட் ஏசி தான் அங்கே போட்டிருக்கேன். நான் வந்து 2 வாரத்துக்கு மேலே பார்த்தேங்க, RACயில் இருந்துச்சு. ஸோ எப்படியே ஈஸியாக கன்ஃபார்ம் ஆகி கிடச்சிருச்சுங்க. ஏன்னா இந்த ட்ரெயினில் வந்து தேர்ட் ஏசி வந்து அதிகம், மொத்தமாக 7 தேர்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதனால் RAC இருந்தாலும் எப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். நான் 2 வாரத்துக்கு மேலே போட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. எல்லா சீட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் காலியாக இருக்குங்க. ஏன்னா நான் ரிசர்வேஷன் சார்ட் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட்டுமே மதுரையில் தான் நமக்கு போட்டிங் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா சீட்டுமே ஃபுல் ஆகிடும்.
எனக்கு ஆர்ஐசிலேருந்து கன்ஃபார்ம் ஆகி அப்பர் பர்த் அங்கே அலாட் ஆயிருக்கு. நான் அது சைடில் கிடைக்குமான்னு ஒரு சின்ன நப்பாசில் இருந்தேன். அதுக்கப்புறம் கிடைக்கல, அப்பர் தான் கிடச்சிருக்கு. சீட் நம்பர் 22ங்க. நான் 59 கிட்டே வந்து உட்காந்துருக்கேன். ஏன்னா 22 கிட்டே வந்து எல்லாமே சீட்லாம் ஆஃப், சாரி லைட் எல்லாமே ஆஃப் ஆகிருக்குங்க. அதான் கொஞ்சம் இங்கே லைட் இருக்கிற இடமா உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ட்ரெயினோட ஒரு பேசிக் டீடைல்ஸ் பார்த்துடலாங்க. ட்ரெயின் நம்பர் 17236 நாகர்கோவில் ஜங்ஷன் டு எஸ்எம்பிடி பெங்களூரு எக்ஸ்பிரஸ். டெய்லி நைட்டு 7:15 நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில் 9:30 நமக்கு எஸ்எம்பிடி பெங்களூர் போகுது. ரூட் வந்து பார்த்துருப்பீங்க, நமக்கு திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் அண்ட் தென் கரூர் ஜங்ஷன், நாமக்கல், ராசிபுரம், சேலம் போயிட்டு அங்கேருந்து தருமபுரி, ஒசூர் எஸ்எம்பிடி பெங்களூர் போகுது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 661 கிலோமீட்டர். பட் நம்ம வந்து விருதுநகர்லேருந்து பெங்களூர் போகிறனால ஒரு 473 கிலோமீட்டர் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். 473. டைம் கரெக்டாக 11:55 ஆகுது. மதுரைக்கு வெளியே நிப்பாட்டியிருக்காங்க. சிக்னல் ஒன்றும் கிடைக்கல. ஐ திங்க் இங்கே நமக்கு ராமேஸ்வரம் டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்துகிட்டு இருக்குங்க. அதை நம்ம இப்போ கேப்சர் பண்ணலாம். மதுரை ஜங்ஷன்லேருந்து இப்போ வெளியே வந்திருக்கும். அண்டர்சர்வ் இன்டர்சிட்டி டைப்பில் இருக்குங்க. இந்த ஒரு அண்டர்சர்வு ரெகுலர் அண்டர்சர்வு, ஒன்று மட்டும் நமக்கு இன்டர்சிட்டி டைப்பு. மதுரை ஜங்ஷன் 12:05. கூட்டத்தை பாருங்க, அந்த காலியான சீட் எல்லாமே ஃபுல்லாகிடும். 15 மினிட்ஸ் டிலேவோட நம்ம மதுரை ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம். முன்னாடியே வந்துட்டாங்க, அந்த சிக்னல் கிடைக்காதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோனா, நான் வந்து விருதுநகர் டு எஸ்எம்பிடி பெங்களூர் வந்து 3rd ஏசியில் வந்து 785 ப்ளஸ் புக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்த்து 808 ரூபா ஆச்சுங்க. இதே நீங்கள் ஸ்லீப்பரில் போனீங்கன்னா 300 ரூபாவில் முடிஞ்சிடும். கோயம்புத்தூர் நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். செம்மையாக இருக்குங்க வியூ. டைம் கரெக்டாக 12:20 ஆகுதுங்க. ஸோ இப்போ நான் போய் தூங்க போகிறேன். ஸோ தூங்கிட்டு உங்களுக்கு நான் மார்னிங் நான் கண்டினியூ பண்ணுறேன். சேலம் இல்லைனா சேலம் தாண்டி உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேங்க. ஏன்னா சேலம் நமக்கு டைம் வந்து ஒரு 3:45 டைம் கிட்டே கொடுத்துருக்காங்க. ஒன்று அங்கே கவர் பண்ணுறேன், இல்லை அதை தாண்டி உங்களுக்கு கவர் பண்ணுறேங்க. இப்போதைக்கு குட் நைட்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆன் டைம் வந்து தருமபுரி ரீச் ஆகி டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. செம தூக்கங்க. ஆனால் என்ன ஒன்று, தேர்ட் ஏசியில் வந்து அப்பரில் போனால் கொஞ்சம் பார்த்து தூங்கிக்கணும். ஏன்னா ஏசி ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏசியில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா பெட்டர் வந்து சாக்ஸ் போட்டுக்குங்க. ஏன்னா நான் அந்த பக்கம் தலை வச்சுருந்தேன், ஃப்ளோ வர்ற பக்கம் தான் கால் வச்சுருந்தேன். அப்படி இருந்துமே ரொம்ப குளிர்ச்சுங்க. எப்படியோ இழுத்து போய் நல்லா தூங்கியாச்சுங்க. ஒரு சூப்பரான தூக்கம் தூங்கியாச்சு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஐசிஎஃப்ல இருக்கிறப்ப கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்து நாகர்கோவில் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் எடுத்துருப்போம். அந்த vlog-ஓட லிங்க் வந்து கீழே ஷார்ட்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் பாரு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ராயக்கோட்டை இருக்குது.
ராயக்கோட்டை மைல்டு ஸ்கிப்பிங். கைஸ், கர்வ் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க, செம சூப்பராக இருந்திருக்கும். மெயினாக வந்து அந்த பாலக்கோடு டு நமக்கு ஒசூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கர்வ்ஸ் அங்கே வளைஞ்சு போகும். அந்த ராயக்கோட்டை கர்வ் தான் ஹைலைட்டு. எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே மேலே தெரியுறதாங்க ஒரு ஃபோர்ட், அது அந்த நேம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். வெளியில் இருக்கிற மிதமான குளிருக்கும் உள்ளே இருக்கிற அடங்காத குளிருக்கும் இந்த மாதிரி டீ குடிச்சாதாங்க செம்மையாக இருக்கும். அதை ஒரு டீ வாங்கிட்டேன். நீர்ப்பாசன முறை. ஒசூர் 7:18ங்க. ஒசூர் ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்கே பாருங்களேன், ஹைட்டு கொஞ்சம் ஏற்றணும். 10 மினிட்ஸ் டிலேவோட லிட்டில் இங்கிலாந்து ஆஃப் இந்தியாவுன்னு அழைக்கப்படுற ஒசூர் தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நமக்கு எஸ்எம்விடி பெங்களூர் வந்து 50 கிலோமீட்டருங்க. இந்த 50 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து ஸ்லாக் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்கிறத பார்க்கலாம். இதாங்க நம்ம ட்ரெயினோட ரேக் ஷேரிங்கு. ஸோ நாகர்கோவில் டு எஸ்எம்விடி பெங்களூர் எக்ஸ்பிரஸாக போய்ட்டு திரும்ப எஸ்எம்விடி பெங்களூர் வந்து காக்கிநாடா டவுன் சேஷாத்திரி எக்ஸ்பிரஸாக போகுங்க. அதுக்கப்புறம் நாகர்கோவில் ஜங்ஷன் திருவனந்தபுரம் நார்த் பேசஞ்சராகவும் ஆக்ட் ஆகும். ஸோ ரேக் ஷேரிங் வந்து சேஷாத்திரி எக்ஸ்பிரஸோட கொடுத்துருக்கனால நமக்கு பிரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து காக்கிநாடாவில் நடக்கும். செகண்டரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பெங்களூர், அப்புறம் நாகர்கோவில், திருவனந்தபுரம் நடக்கும். யஸ்வந்த்பூர் கரிபுரத்து பின்னாடியே வந்துட்டாங்க.
எர்ணாகுளம் இன்டர்சிட்டிங்க. எர்ணாகுளம் இன்டர்சிட்டியும் கிளம்பிருச்சு, யஸ்வந்த்பூர் கரிபுரத்தும் கிளம்பிருச்சு. அவங்க தாங்க ப்ரியாரிட்டி. அவன் போனால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சா நம்ம கிளம்புவோம். ஐ திங்க் இப்போ 7:40, மேபி ஒரு 7:50 கிளம்புவோம்னு நினைக்கிறேங்க. அப்பா ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. 7:20க்கு நம்ம ஒசூர் வந்தோம், 8:05க்கு தாங்க கிளம்பியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை, ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் அந்த கரிபுரத் வரும். ஸோ அவன் வந்தனால தான் நம்ம டிலே ஆகிருக்கு. நான் நேற்று முந்தா நேரத்தில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு கிளம்பிருச்சு. இன்னைக்கு ரொம்ப டிலே ஆகிருக்கு. இங்கே பக்கத்தில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர் ஒசூர் மெமுங்க. நல்லா ஒசூர் தாண்டதுமே இங்கே ஒரு பெரிய கார் வருங்க. அணைக்கல் ரோடு வந்து ஒரு அன்ஷெட்யூல்டு ஆல்ட்டுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கர்வ் வரும், வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணி பார்த்தா ஸ்லோ பண்ணி அன்ஷெட்யூல்டில் போட்டாங்க. பெங்களூர் போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுவோம் போலங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே சிங்கிள் லைனாக இருக்கா, ஸோ அதனால் கொஞ்சம் டிலேவாக தாங்க இருக்குது. நமக்கு இந்த லைனில் டபுள் லைனாக தாங்க இருக்குது. பெங்களூர்லேருந்து நமக்கு ஹீலாலேஜ் வர லைன் வரைக்கும் டபுள் லைனாக தான் இருக்குது. கார்மேராம் ஸ்டேஷன் ஸ்கிப்பிங் பார்த்துருப்பீங்க, செம்ம ஸ்பீடாக வந்து ஸ்கிப் பண்ணிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐசிஎஃப்ல ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆல்ட்டாக கொடுத்துருந்தாங்க கார்மேராம். அதுக்கப்புறம் வந்து இப்போ தூக்கிட்டாங்க. இப்போ நம்ம அந்த பயப்பனகல்லி லைனில் ஜாயிண்ட் ஆகிறாங்க. ஸோ நமக்கு பெல்லந்தூர் ரோட்லேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா உருட்டிக்கிட்டே தாங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த லைன் தான் நமக்கு வந்து யஸ்வந்த்பூர் போகிற லைனு. நமக்கு இந்த ரூட் தாங்க நமக்கு ரெகுலர் சென்னை லைனு. பயப்பனஹள்ளி இப்போ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பயப்பனஹள்ளியில் வந்து ஒரு அன்ஷெட்யூல்டு ஆல்ட்டுங்க. சிக்னல் கிளியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸ் இங்கேயே இறங்கிட்டாங்க. நிறைய பேர் பெரிய லக்கேஜ் வச்சுட்டு இறங்கிட்டாங்க. ஆனால் 2 பக்கம் பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது, ட்ராக் தான் இருக்குது. இருந்தாலுமே எல்லாம் இறங்கிட்டாங்க. ஏன்னா இது பக்கத்தில் நமக்கு வந்து மெட்ரோ இருக்குங்க. ஸோ சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து அன்ஷெட்யூல்டு ஆல்ட்டாக போடுறத விட ஒரு ஷெட்யூல்டு அஃபிஷியல் ஆல்ட்டாக கொடுத்து அந்த பிளாட்ஃபார்ம் நிப்பாட்டினாங்கன்னா இறங்கி சிட்டிக்குள்ளே போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எஸ்எம்இடியில் வந்து நமக்கு டேரக்ட் மெட்ரோ கூடாது. எஸ்எம்இடி இறங்கினாலுமே நம்ம மெட்ரோ ஏறணும்னா பயப்பனஹள்ளி இங்கே தான் வரணும். ஒரு மெமோ ஒன்று வருதுங்க, கன்னடத்தில் போட்டிருக்கு, கன்னடம் தெரியல. இப்போ நம்ம ரைட் எடுக்கிறோங்க.
ரைட்டு போனால் எஸ்எம்பிடி லைனு, லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம மெஜஸ்டிக் போகிற லைனு, கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி. நமக்கு இந்த லைன் தாங்க நம்ம பெங்களூர் சிட்டி மெஜஸ்டிக் போகிற லைனு. குப்பம் 9:40 இறங்கியாச்சு. 10 நிமிஷம் டிலே ஆயிருக்கு. நமக்கு என்ன ஒன்றுனா ஒசூர் வரைக்கும் டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒசூருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வச்சு செஞ்சிருது. ஸ்லாக் டைம் ரொம்ப கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே நமக்கு சிங்கிள் லைனுங்க. ஸோ ஒசூர் டு பெங்களூர் வந்து கம்ப்ளீட்டாக 2 லைன் போட்டால் தான் நம்ம வந்து டைம் இன்னும் நம்ம கம்மியாக வர முடியும். நீங்கள் யாரும் மடிவாளா எலக்ட்ரானிக் சிட்டியில் இருந்தீங்கன்னா ஒசூரில் இறங்கி வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைனா நீங்கள் கிராசிங்லேயே மாட்டிப்பீங்க. அப்படி இல்லைனா பயப்படா கல்லி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நிப்பாட்டுறாங்க. அஃபிஷியல் ஆல்ட்டு கிடையாது. நின்றுச்சுன்னா இறங்கி அங்கே பக்கத்தில் மெட்ரோ இருக்கும், மாறிக்குங்க. அப்புறம் வந்து எஸ்எம்பிடி இப்போ இங்கே வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வெளியே போனாலுமே நமக்கு வந்து மெஜஸ்டிக் வந்து பஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் அடுத்து வந்து மெஜஸ்டிக் தான் போக போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயினை வந்து எஸ்எம்இடி கொடுக்காம இதுக்கு முன்னாடி இருந்த கேஎஸ்ஆர் பெங்களூர் மெஜஸ்டிக்லேயே கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்குது. இது எஸ்எம்இடி வரணும், கொஞ்சம் தூரம் தள்ளி வர வேண்டியிருக்கு. ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எஸ்எம்பிடி இறங்குனீங்கன்னா சைட்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். உள்ளே வெளியேருந்து வந்ததுமே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் நிறையா இருக்கும். மெஜஸ்டிக்கு என்ன மெஜஸ்டிக் பஸ் வந்துடுங்க, டிக்கெட்டாக வந்துகிட்டே இருக்கும். பஸ்ஸில் வச்சு நம்ம எண்டு கார்டு கொடுத்துடலாங்க. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னென்னா, நம்ம தென்காசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி இந்த லைனில் இருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் ட்ரெயின் வேணுங்க. ஸோ டேரக்ட் டெய்லி விட்டாலுமே நல்லா ரெவன்யூ கொடுக்கும். இல்லை ஒரு பை வீக்லி வீக்லியாக கொடுத்து நல்ல ரெவன்யூ வந்துச்சுன்னா அது வந்து டெய்லியாக மாற்றினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறவங்க வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதோட சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அன்றில் உங்களிடம் விடைபெறுவது ட்ராவலிங் ரவீந்திராஜ். டடா.